புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேரூராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்ட நிதியிலிருந்து 2.94 கோடி மதிப்பீட்டில் பொன்னமராவதி பேருந்து நிலையம் மேம்பாட்டு பணியினை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அமைச்சர், பொதுமக்களுக்கு தேவையான சாலை வசதி, பேருந்து வசதி, குடிநீர் வசதி, சுகாதார வசதி உள்ளிட்டவைகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்றும், அதன் அடிப்படையில் பொன்னமராவதியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்ட நிதி 2024-25 ஆண்டில் நிதியாக 2.94 லட்சம் மதிப்பீட்டில் பொன்னமராவதி பேருந்து நிலையம் மேம்பாட்டு பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது என்றும், பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமப்புற மக்கள் இப்பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர்களுக்கு சென்று வருகின்றனர் என்றும், இந்த பொன்னமராவதி பேருந்து நிலைய வளாகம் சிதிலமடைந்து காணப்பட்ட சூழலில் தற்போது பொன்னமராவதி பேருந்து நிலைய மேம்பாட்டு பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது என்றும், இதன் மூலம் இப்பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், எனவே இப்பணியினை தொடர்புடைய அரசு அலுவலர்கள் விரைவாகவும் தரமாகவும் முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ். ரகுபதி தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் கிராமப்புறங்களில் வாழும் பொதுமக்களின் வளர்ச்சியினை கருத்தில் கொண்டு பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை செயல்படுத்தி வருகிறார் என மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சிவவி மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரூராட்சி, அறந்தாங்கி மற்றும் திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அமைச்சர் திரு சிவவி மெய்யநாதன், கிராமப்புறங்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி, சுகாதார வசதி, சாலை வசதி, மின் வசதி உள்ளிட்டவைகளை மேம்படுத்தி வரப்படுகிறது என்றும், அதன் அடிப்படையில் ஆலங்குடி பேரூராட்சி, அறந்தாங்கி மற்றும் திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது என்றும், அழியார்நிலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 18 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களையும், திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் கொத்தக்கோட்டை ஊராட்சி தோப்புப்பட்டி வீரமாகாளியம்மன் கோவில் அருகில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலையரங்கம் கட்டடத்தினையும், கொத்தமங்கலம் ஊராட்சி சுண்டாங்கி வலசை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சுற்றுச்சுவர் மற்றும் கூடுதல் கட்டடங்களையும் திறந்து வைக்கப்பட்டது என்றும், இந்த புதிய திட்டப்பணிகளை இப்பகுதியில் உள்ளவர்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், மேலும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஆலங்குடி பேரூராட்சி வடகாடு முக்கமரியில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள பயணியர் நிழற்குடை கட்டுமான பணிகளையும் அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும், தமிழ்நாடு முதலமைச்சர் கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்படும் இதுபோன்ற வளர்ச்சி திட்டங்களை அனைவரும் உரிய முறையிலே பெற்று பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் திரு சிவவி மெய்யநாதன் கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 18.515 கோடி வளம் சார்ந்த கடன் வழங்குவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு. அருணா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் மாவட்ட அளவிலான வங்கியாளர்கள் ஆலோசனை குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. அந்த வகையில் வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கி நபார்டு தயாரித்த சாத்தியமான இணைக்கப்பட்ட கடன் திட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2025-26 ஆண்டிற்கான வங்கிகளின் கடன் திறன் 18,515 கோடி வளம் சார்ந்த கடன் வழங்குவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த திட்ட ஆவணமானது முன்னுரிமை துறையின் கடன் வழங்குதலின் கீழ் கடன் தேவைகளை உகந்த முறையிலே பயன்படுத்துவதற்கு வங்கியாளர்களுக்கு வழிகாட்டும் கருவியாக செயல்படும் என்றும், விவசாய துறைக்கான கடன் திட்டம் 13,082.62 கோடி ஆகும் என்றும், இதில் பண்ணை கடன் 11,137.99 கோடி ஆகும் என்றும், வேளாண் உள்கட்டமைப்பு 167.46 கோடி மற்றும் துணை நடவடிக்கைகள் 177.16 கோடி ஆகும் என்றும், MSME துறைக்கான கடன் திட்டம் 3,050.12 கோடி ஆகும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். ஒவ்வொரு துறையின் கடன் திறன் குறித்தும், கிராமப்புற கிடங்குகள், விவசாய விளைபொருட்கள் சேமிப்பதற்கான குளிர்பதன கிடங்குகள் போன்ற விவசாய உள்கட்டமைப்புகளுக்கு கடன் வழங்குவதில் வங்கிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், வங்கிகள் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்குவதை அதிகரிக்க வேண்டும் என்றும், முத்ரா, ஸ்டாண்ட் ஆப் இந்தியா ஆகியவற்றின் திட்டத்தின் கீழ் மாவட்ட தொழில் மையம் மற்றும் தாட்கோ ஆகியவற்றுடன் திட்டங்களுடன் ஒன்றிணைந்து கடன் வழங்குவதில் வங்கிகள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார்.